நமக்கு ஜூஸ் சாப்பிடலாம் வாங்க. அப்பா என்ன வெயில், வெளியே மனுஷன் வெயிலில் போயிட்டு வர முடியுதா? தலையை காட்டினா தந்தூரி ஆகிடுவேன் போல, காருக்குள்ளே கந்தா கிரில் சிக்கன் ஆகிடும் போல. இந்த சூட்டில் மண்டை சூடாகி மூளை ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு ஜூஸை கீஸை குடித்தாதான் உயிர் வாழ முடியும் போல. ஜூலி ஜூலி, ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தாமா கொஞ்சம். என்ன ஜாக், என்ன ஜூஸ் வேணும்? ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர்மெலன், என்ன வேணும் ஜாக்? என்ன ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆர்டர் எடுக்கிறான்? இது வேற இந்த மாதிரிலாம் கேட்டது இல்லையே. கேர்ஃபுல்லாயிருடா ஜாக், கேர்ஃபுல்லாயிரு. என்ன ஜாக், என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, நீ ஜூஸ் கடைக்கார மாதிரி பேசையா? ஒரு வேலைக்கு போகிற இடத்துல பக்கத்தில் ஆஃபீஸ்லேயே எதுவும் ஜூஸ் கடை போட்டியோ என்னமோன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜாக், நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்னு. ஆரஞ்சு ஜூஸே போடு, அதை குடிச்சாதான் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுமா. அப்படியா ஜாக்? எப்படி சுகர் போடவா இல்லை ஒன்லி ஜூஸ் மட்டுமா? நோ சுகர். ஆரஞ்சு எடுத்துக்கோ, அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பியூராக புளியணும். அப்புறம் அந்த ஆரஞ்சு பல்ப்லாம் இருக்குல்ல, அதில் 2 சொலையை மட்டும் உரிச்சு அதுக்குள்ளே போட்டுப்பார். அப்படியே டேஸ்ட்டு சும்மா அள்ளும் அந்த பல்ப்பியோட ஆரஞ்சு ஜூஸை சாப்பிட. அப்படியா? இவ்வளோ அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அப்படின்னா நீங்களே அதை செய்யுங்க ஜாக். உங்கள் கையால் ஜூஸ் குடிச்சு ரொம்ப நாளாச்சு. நானே எவ்வளோ நாளாக ஜூஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, ஜூஸ் போட்டு போட்டு என் கையில் உள்ள இரவெல்லாம் போயிடுச்சு. அடங்கொப்பம் தாமிரபரணியில் தலைமுழுக. இவன் என்னைக்கு கிச்சன் பக்கம் போனா? ரொம்ப நாளாக இவன் விசிட் பண்ணாத ஒரே ஏரியா இந்த வீட்டுக்குள்ளக்க அது மட்டும் தான். இப்போ தான் சம்மரே ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்னமா புழுகிட்டு போறா பாருங்க. என்ன ஜாக், என்ன ஒரே யோசனையா இருக்கு? ஒன்றும் இல்லை ஜூலி, இந்த உடனே போய் உனக்கு 5 நிமிஷத்தில் ஜூஸை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவாடி செல்லா குட்டி? இந்தா போகிறேன்டி. டி ஜாக்கு, உனக்கு இது தேவையா? வெளில போனேல, அப்பயே ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் கடையாக பார்த்து அங்கேயே நின்று ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு வந்து பேசாட்டு கம்முன்னு உட்காந்துருக்க வந்தனே. இப்போ பாரு, எனக்கே உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. யாருடா நீ? நான் தான்டா உன் மனசாட்சி. இதெல்லாம் படத்தில் தானே வரும், இப்போ கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கும் வர ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி சரி, சீக்கிரமாக ஜூஸை போட்டு போடா, வேறு எதாச்சும் ஆர்டர் பண்ணிட போகிறா. அடப்பாவீங்களா, இந்த மாதிரி மனசாட்சிவங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டேனே. இனிமேல் இந்த ஜூலி என்னை மனசாட்சி இல்லாதவன் கொண்டு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. இப்போ பாரு, என் மனசாட்சி ரியல் டைம்லேயே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். என்னால் இதை தாங்கவே முடியலையே. இந்த ஜூலி ஒரு மனசாட்சி இல்லாத மலை குரங்கு, என்ன போய் ஜூஸ் போட வைக்கிறாளே. அவள் வந்து ஜூஸ் போட்டால் தான் என்னவா? இந்த 2 ஆரஞ்சை கட் பண்ணி போட்டு இந்த மிக்சியை கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டு பார்ப்போம். இந்தா போய் கொடுக்க போகணும், இல்லைன்னா கத்த போகிறான். இந்த சவுண்டு வந்துருச்சுல, இந்த போய் கொடுக்க போகணும், இல்லைன்னா ரொம்ப இன்னும் கத்திட்டே இருப்பா. நான் போகிறேன். டி மனசாட்சி பேல டக்குன்னு போய் தொல்லடா இடத்த விட்டு. அவள் பயந்த போகிறா வந்தா. நான் போகிறேன், நீ சீக்கிரமாக போடா. இந்த ஜூலி ஜூஸ் எடுத்துக்க. சரி, நான் டிவி போடுறேன். ரிமோட் எங்க? ரிமோட்டு எடுத்தாச்சு. வேறு சேனல் ஏதாச்சும் மாற்றி பார்க்கலாம். ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்களே. இந்த சேனல் வேண்டாம், இது வேண்டாம், வேறு ஏதாச்சும் நல்ல சேனலாக இருக்கா? ஒன்று கூட நல்லாவே இல்லை. அடி பாவி, 2 கிளாஸ் ஜூஸையும் குடிச்சிட்டியா? ஆமாம் ஜாக், 2 கிளாஸையும் நானே குடிச்சிட்டேன். வெளியே என்ன வெயில், வெயிலில் தலையை காட்டினா தந்தூரி ஆகிடுவேன் போல, காருக்குள்ளே கண்டா கிரில் சிக்கன் ஆகிடுவேன் போல. என்ன நம்ம வீட்டை நமக்கே போடுறா? என்ன ஜாக், என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ஜூலி, 2 கிளாஸ் ஜூஸையும் நானே குடிச்சிட்டேன் ஜாக். ரொம்ப தாகமாக இருந்துச்சா, அதுவும் இல்லாமல் ஜூஸ் வேற ரொம்ப நல்லா போட்டுருந்தீங்களா, அந்த பல்பி ஆரஞ்செல்லாம் போட்டு, அதனால குடிச்சிட்டேன் ஜாக். ஆமாம், நீங்கள் ஜூஸ் குடிக்கல? என்னது ஜூஸ்? எங்க குடிக்க? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? சாடிஸ்ட், மனசாட்சி இல்லாத மலை குரங்கு. சரி சரி, வேற ஜூஸ் போட்டு குடிச்சுக்க வேண்டியதானே? ஏண்டி, இருந்ததே 2 ஆரஞ்சு பழம் தான். அதுலேயும் கொஞ்சோண்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி 2 கிளாஸாக எடுத்துட்டு வந்தேன். அத்தனையும் குடிச்சு போட்டு என்னமா கேள்வி கேட்குறா பாரு. இனிமேல் நான் வெறும் தண்ணியை தாண்டி குடிக்கணும். டே ஜாக்கு, போட்டா பாரு உன் ஜூஸ் தாகத்துக்கு ஒரு லாக்கு.
எவன்டி உன்னை பெத்தான் 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 என் கையில கிடைச்சா செத்தான் 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 எவன்டி உன்னை பெத்தான் 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 என் கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். பாருங்க மக்களே, இவளால் நான் என்னெல்லாம் அல்லோல் பட வேண்டியது இருக்குன்னு. ஒரே ஒரு ஜூஸு அதை தான் கேட்டேன், அதையும் குடிக்கல. ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து கொடுத்தா, அதுவும் அப்போ தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் தான் தாகம் அடங்குனுச்சு. ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறக்குள்ளக்க இந்த சிக்கனுக்கு என்ன மனசு வேதனையாக இருக்குன்னு தெரியுமா? சிக்கன்னு என்னைய தாங்க சொல்கிறேன். உண்மையிலே நான் தந்தூரி ஆகிறேன் போல். கடைக்கு போயிட்டு முதல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாச்சும் வாங்கி குடிக்கணும். இவளை கழட்டி விட்டுட்டு தான் போகணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணலாம். ஜூலி, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். அடுத்து நாளைக்கெல்லாம் உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு தரணும்ல. ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் அப்படி தான் போட்டால் நீ இன்னும் ஜுல்லுன்னு அழகாக இருப்படி. சம்மர் இருக்கும். நான் போயிட்டு உனக்காக ஜூஸ் போட்டுறதுக்கு நான் பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. போயிட்டு வந்துடுறேன் ஜூலி. ஜாக், போயிட்டு வாங்க. நல்ல பழமாக நல்லா பார்த்து வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் அழுகி போன பழம், அந்த ரேட்டு கம்மியாக உள்ளது அதெல்லாம் வாங்கிடாதீங்க. நல்ல ஏவன் கிரேடாக உள்ள பழமாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஆர்கானிக்காக விளைஞ்சதா, நம்ம நாட்டு பழமா என்னன்னு கேட்டு எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாங்க ஜாக். ஓகே ஜூலி, கண்டிப்பாக வாங்கிட்டு தரேன். பார்த்தீங்களா, இவன் எனக்கே செலவு வச்சிருவா போலயே. இந்த சம்மர் முடிகிறக்குள்ளக்க என் டவுசர் டப்பா டான்ஸ் ஆடிடும் போலையே. ஐயோ, இதுக்கே எவ்வளோ செலவாக போகுது என்ன ஏதுன்னே தெரியலையே. மக்களே பாருங்க, வெயில் வந்துடுச்சு. குழந்தைகளை தயவு செஞ்சு வெயிலெலாம் அனுப்பாதீங்க. நீங்களும் பார்த்து பாதுகாப்பாக இருங்க. அப்படியே வெயிலில் போனாலும் பானாக்கம், இளநீ, மோர் இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா வாங்கி வெளியில் கடையிலலாம் குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸாக குடிங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. நம்ம பாடியை நல்லா ஹீட் ஆகாமல் நல்லா குளிர்மையாக எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைகளே ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செஞ்சு இந்த பாட்டிலில் அடைச்செல்லாம் அந்தளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்களும் கவனமாக இருங்க. சம்மரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஹாப்பியாக இருங்க. ஜூஸ் நிறையா குடிங்க, ஓகேவா? இந்த சம்மருக்கு நம்மளும் நல்ல ஜூஸாக பார்த்து குடிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் போட்டு கொடுங்க. உங்கள் ஒய்ஃப் தானே, போட்டு கொடுங்க. நானும் போய் என் ஜூலிக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க பழம் வாங்கிட்டு வரேன். ஏன்னா என்னோடய ஒய்ஃபில் அப்படி தான் நாங்கள் அப்பப்போ அடிச்சுக்கிறோம், ஆனால் நல்லா கொஞ்சிக்கிறோம். பாய். அடுத்த எபிசோடில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். இது என்னன்னுக்கா கொக்கரக்கோ கூப்பிட்ற நேரம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கொக்கரக்கோ தன் ஒய்ஃப்ட எப்பொழுதுமே கூவிட்டே இருக்கும். அன்பாகவும் கூவும், கோவமாகவும் கூவும், கொஞ்சம் டென்ஷனாகவும் கூவும். ஓகே பாய். நீங்களும் உங்கள் ஒய்ஃப்ட போய் கூவ ஆரம்பிங்க. பாய்.